No. கொடுக்க மாட்டாங்க. விலை அதிகம் அங்கேயே. அவருக்கு தான் இந்த விலை அதிகம். அவருக்கு அந்த வஞ்சியத்தில் விலை அதிகம். நம்ம வஞ்சியத்தில் போகாது. ஆமாம். இங்கே போய் 2 போட்டிங்கன்னா எல்லாமே 7 கிலோ 8 கிலோ சைஸா வஞ்சிருப்பாங்க. ஆமாம், 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ சைஸு ஸ்லைஸ் போடுது. எத்தனை பேர் போனீங்க? 12 மீன் 14 மீன் இருக்குதா? எத்தனை பேர் போனீங்க? நான் ஒன்று தான் கட்டினேன். தம்பி கைட்டு வச்சு போனாரு. ஸ்லைஸ் வேறு ஒரு ரொம்ப டார்ச்சல். ஸ்லைஸ் போடுற மாதிரி கிடையாது. கிலோ கணக்கு அங்கே வியாபாரம் பண்ணுறது ஹோட்டலில். அங்கே அமெரிக்காவில் நாள் வச்சு பேக்கிங் பண்ணி 3 பீஸாக பேக் பண்ணி நம்ம பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேவில் இருக்கிற மாதிரி. ஆமாம். ஒரு கவரில் சிக்கனு பீஃபு எல்லாமே அந்த மாதிரி வந்து இது இங்கே மீன் ஃபிஷ் பண்ணி இங்கேருந்து போகுது. அது பக்காவாக 3 பீஸா போட்டு இங்கேயே லாக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இங்கேயே முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க. இல்லை மீன் நம்ம இப்போ தியகம் ஆடுறாரு சொல்லிட்டாரு. என்னப்பா தெரியும் கம்பமாக இருந்தேன்னா தியகம் ஒவ்வாறு வந்தியமாக ஆடுறேன். கத்தி வைக்கணும். ஏன்னா கத்தி மேக்ஸிமம் கத்தி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுது. உங்கள் கத்தி எத்தனை போயிடுவா? அங்கே கத்தி அவங்ககிட்ட கத்தி தான் கிடையாது. கத்தியில் ஸ்பீ கட்டி வச்சுருப்பாங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் போங்க தியகம் நான் கத்தி வைக்கிறேன். கத்தி நான் ஸ்டாக் வச்சுருந்தா தான் நீங்கள் மீன் விட முடியும். வச்சுக்கலாம். ஏன்னா போதுமா 2 இது குறுக்க போடலாமா? இது இப்படியே போடலாம். இது நல்லா இருக்கும். அதை 3 சரி. அலைவா நம்மளுக்கு கரண்ட் இருக்குல்ல? அப்படியா? இது போடலாம். ஃபுல்லாக ஒரு கவரில் போட்டுங்க. என்ன இருக்கா கொடுங்க உள்ள கொடுங்க. இது இந்த கட்டையை ட்ரில்லிங் போடலான்னு பார்க்குறேன். சுற்றி மாவு போட்டு உள்ள வச்சுக்கோங்க. போடலாமா? இதுலேயே வைக்கலாமா? கட்ட மாத்திர ஸ்டேக்கிங் இருக்கும். அப்புறம் மாத்திரம் பிச்சு மேலே போகிறோம். நறுக்கு கட்ட நம்ம தோசைகள் மாதிரி இந்த மேடுகளெல்லாம் கரைச்சி அந்த மிஷின் இருக்குல்ல? ஆமாம். அந்த மிஷினை போட்டு ஃபுல்லாக தோசைகள் மாதிரி ஆக்கி விட்டுருவேன். தான் எப்படி இருந்தாலும் கட்டையை மாற்ற தான் போகிறோம் சைக்கிக்கு. இது இருவிட்டு போய்டுவாங்க கட்டை. வாங்க பேக்க வர எனக்கு இப்போ கரெக்டாக அழகாக இருந்ததுன்னா நான் இன்னும் ஸ்பீடாக வெட்டுவேன். கத்தி கட்டெலாம் கரெக்டாக இருந்தா வேலைக்காரனுக்கு பொருள் சுத்தமாக இருந்தாலே போதும். வேலைக்காரன் எல்லா வேலைக்காரனும் சுத்தமாக செய்வான். அதுக்கேற்ற பொருள் இல்லைன்னா அந்த வேலை செய்யறதே பொருள் கிடையாது. வேலையிலேருந்து ஒரு கத்தி வாங்கி வெட்டி போகிறேன். பக்கத்தில் இருக்கு அந்த கத்தி வாட்டத்துக்கு வராது. இந்த மாதிரி தான் எந்த வேலைக்காரங்கன்னா அவங்கவுங்க பொருளில் வேலை செய்யறதுதான் வேலை செஞ்சிருவாங்க. ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது.
இன்னைக்கு மீன் நல்ல விலை போகுது. இன்னைக்கு மீன் விலை தானே இன்னைக்கு விலை தான் இன்னைக்கு இப்படி ஒரு 200 கேர் நம்பல்தாக்கா என்ன விட்டுருவாரு ஒரு நிமிஷம் அவர் வெட்டுவாரு அவர் வெட்ட மாட்டார், நீ வெட்டுவார். அம்மா மீன் சூப்பராக இருக்குமா? எதுவும் இல்லைம்மா. ஒரே நிமிஷம் ஷார்ட்ஸ் எடுத்துட்டு வீடியோ ஃபோன் வைக்கிறாங்க. ஷார்ட்ஸ் ரெண்டு எடுத்துக்காங்க. அவர் பாட்டு வச்சு பாட்டா பண்ணா அண்ணா 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 ஓ அண்ணாமலை மாமே பாட்டு மாட்டா பாட்டா பண்ணு இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இன்னும் ஒருத்த மருவா என்ன வச்சா நான் வந்துட்டேன் ஐயோ இருக்கா பேசல சின்ன அப்படியே இந்த மீனை போய் வாங்கினா திருப்பி வந்து கேட்பாங்க மீன் குடும்பம் நாளைக்கு கிடைக்குமான்னு. புரியுதுங்களா? இது சீரம் பண்ணா துண்டு இது வரம்பா பஞ்சு மாதிரி இருக்கு மீன். தான் போட்டுட்டு இருக்கேன். விற்கிற மீன் இல்லை, அதுக்கு மேலே எப்படி போடுறது? நான் முது பக்கம் போட சொல்லு. என்ன பண்றீங்க? இந்த பக்கத்தில் வச்சுக்கங்க. இதை தடவி விற்கணும். வெள்ளை வெளியே இருந்தால் மக்கள் என்னன்னு கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் தான்